Hello everyone, welcome back to my channel. நான் தான் சுபா கிருஷ்ணன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் ஹேர் நல்லா இந்த ஷாம்பு விளம்பரத்தில் வர மாதிரி இப்படி நல்லா விரிச்சு போட்டுட்டு இப்படி வரும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஹேர் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ உண்மையிலேயே அப்படி தான் இருக்குல்ல, இந்த ஷாம்பு விளம்பரத்துலலாம் காட்டுவாங்களே லாங்கான திக்கான ஹேருக்கு இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம நிறைய ஹேர் பேக் போட்டிருப்போம். பட் ஹேர் சீரம்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்னோட ஹோல் சேனல்லேயே ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருப்பேன். பட் அதுக்கே செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால ரிசல்ட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த ஹேர் சீரம் பற்றி நான் கண்டுக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் அதை பற்றி ட்ரையே பண்ணலாம். நான் நிறைய ஹேர் பேக்ஸ் பார்த்துருப்போம், ஃபேஸ் பேக்ஸ் தான் அப்படியே பார்த்துட்ருப்போம். தோணுச்சு நம்ம இந்த ஹேர் டோனர், ஹேர் ஸ்ப்ரே, ஹேர் ரீக்ரோத் ஸ்ப்ரே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கே, நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணதில் எனக்கு பெஸ்ட்டாக ஐ ஃபீல் வெரி பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரியில் ஆயில், ஹேர் க்ரோத் சீரம், ஹேர் பேக், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் அது ரோஸ்மெரி சூஸ் பண்ணி நான் அதை வாங்கி வச்சு அது ஒரு ஐடியாவே இல்லாமல் அது ஒரு 10 days கிட்ட அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே இருந்துச்சு. ஸோ நான் க்ரீன் லீஃபாக வாங்கினேன். அதுக்கப்புறமா அது ஓரளவுக்கு காயிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இல்லை நம்ம இது ட்ரை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு உட்காந்து சடனாக ஒரு முடிவெடுத்து சடனாக ஒரு ஹேர் ஸ்ப்ரே பண்ணி நான் நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்து தான் பண்ணேன் ஆப்வியஸ்லி. பட் நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் என்னோட ஓன் ரிசல்ட் என்னவோ, நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதுதான் நான் ஜென்யூனாக சொல்கிறேன். உண்மையிலேயே இந்த ஹேர் ஸ்ப்ரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களே விசிபிளாக டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ சொல்லியாச்சு. இப்போ அது என்ன ஹேர் ஸ்ப்ரே, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். ஹேர் ஸ்ப்ரேக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் தேவையான பொருள்லாம் போட போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெனுக்ரீக், அதாச்சும் வெந்தயம். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் நேச்சுரல் ரெமெடி. இதில் நிக்கோட்டின், ப்ரோட்டீன் இதெல்லாம் இருக்கிறதுனால புது முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஸ்கேல்பில் இருக்க இரிட்டேஷன், டேண்ட்ரஃப் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்மளோட முடிக்கு ஷைனையும் வால்யூமையும் கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது கிராம்பு. இது ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும், ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும், ஹேர் பிரேக்கேஜை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கேல்பில் டேண்ட்ரஃப்னால இருக்க ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருந்தால் கூட இது கண்டிப்பாக க்யூர் பண்ணும். அண்ட் நம்மளோட முடிக்கு ஷைனையும் திக்னஸையும் ஆட் பண்ணும். ஸோ கிராம்பு ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பட்டை, அதாச்சும் சின்னமன். ஸோ இது நம்மளோட ஹேர் ரூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அண்ட் ஆல்சோ நம்மளோட ஹேருக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சரை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் தின் ஆகிறதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த மெயின் ப்ராடக்ட், ஹீரோயிக் ப்ராடக்ட், அதாச்சும் ரோஸ்மெரி லீவ்ஸ். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிசர்ச்சபிள் அண்ட் எஃபெக்டிவ் நேச்சுரல் ரெமெடி. ஸோ இது நிறைய ரிசர்ச்சஸ் சயின்டிஃபிக்கலாகவும் ப்ரூவ் ஆகிருக்கு. இது ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹேர் ஃபாலிக்கல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கோ, ஹேர் லாஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கோ, ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கோ, ஹேர் பிரேக்கேஜை ரெடியூஸ் பண்ணுறதுக்கோ, இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ரோஸ்மெரி தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், தேவையான பொருள் எல்லாம் எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா அடுப்பு மேலே ஏற்றி இறக்க வேண்டியதுதான். ஒரு கனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நான் இந்த பெரிய கிளாஸில் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன், நான் எடுத்திருக்க அளவுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது எப்பவும் பண்ணுற மாதிரி லோ ஃப்ளேம்லேயே நம்ம இது கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா அந்த ரோஸ்மெரி, அந்த மற்ற பொருளில் இருக்கிற எல்லா சத்துமே தண்ணியில் அப்சர்வ் ஆகணும். இந்த ரோஸ்மெரி இப்போ பார்க்க எப்படி இருக்குது, பட் ஆனால் இது கொதிச்சிச்சுன்னா நல்லா ஒரு டீ கலரில் இருக்கும். பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அந்த கலர் பாருங்கள், லைட்டாக தான் கொதி வந்திருக்கு, எப்படி ஒரு கலரில் இருக்குன்னு. இன்னும் நல்ல டார்க்காக வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதுதான் நான் சொன்ன கலர். எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். அண்ட் கலர் மட்டும் இல்லை, இதுலேருந்து வர ஸ்மெல்லும் செம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லாக இருக்கும். பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மெல். அது இந்த ரோஸ்மெரியிலேருந்து தான் வருது. ஸோ இது நல்லா இந்த மாதிரி பாயில் ஆகி அப்சர்வ் ஆகி தண்ணி ஓரளவுக்கு சுண்டினா போதும், ரொம்ப சுண்ட விட்டுறாதீங்க. ஓரளவுக்கு சுண்டி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. கலரும் செம்ம ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா காற்றுல ஆற வச்சுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணலாம்.
ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஹேர் சீரம் ரெடி. நான் வந்து கொஞ்சமாக இப்போதைக்கு எனக்கு எமர்ஜென்சிக்காக நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். மற்றதை வந்து அப்படியே விட போகிறேன். ஒரு 2 hours 3 hours அப்படியே விட்டுட்டு அப்புறமா நீங்கள் அதை பாத்திரத்துலேருந்து வடிகட்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால நான் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற விடணும் அப்படின்றதுனால கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எந்த ஒரு ஹேர் பேக், ஹேர் சீரம் எது போடுறதா இருந்தாலும் முதல்ல வந்து ஹேரை வந்து நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஹேர் சீரம் எடுத்துக்கிட்டு என்கிட்ட அந்த ஸ்ப்ரே பாட்டில் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து கையிலேயே வந்து நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி நல்லா தடவி கொடுக்க போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. இல்லைனா அந்த காட்டன் பஞ்சு இருக்கும் தெரியுமா, அதில் டிப் பண்ணி கூட நீங்கள் டைரெக்டாக ஸ்கேல்பில் வச்சு பண்ணலாம். என்கிட்ட இது ரெண்டுமே இல்லை இப்போதைக்கு. ஸோ அதனால் நான் என்னோடய கையிலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு பண்ணுறேன். கொஞ்சம் டைம் எடுத்துச்சு தான், பட் வேறு வழி இல்லைல்ல. ஸோ எல்லா ஹேர் ரூட்டு, அந்த ஹேரோட எண்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து நான் ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆர்எல்ஸ் நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா த மெயின் ஸ்டெப் வந்து இப்போ நான் பண்ணிகிட்ருக்க இந்த மசாஜ் தான். 2 கையிலையும் நல்லா சீரம் தொட்டுக்கிட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்கேல்பில் அப்ளை பண்ணியிருப்போம், அது மேலேயே வந்து ரொம்ப ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். நான் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாராச்சும் இருந்தால் அவங்களே பண்ண வைங்க. எனக்கு யாரும் இல்லை அந்த டைமில். ஸோ நானே தான் எனக்கு செல்ஃபாக பண்ணிக்கணும். ஸோ நல்லா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஹேரை வந்து இந்த மாதிரி சும்மா பின்னல் போட்டு அப்படியே விட்டுருங்க. அது நல்லா காயும். ஆக்சுவலி எந்த ஸ்மெல்லுமே இல்லை, நார்மலாக ஒரு வாட்டர் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் எஃபெக்டிவான ஃபேஸ் பேக் ரெடி. இப்போ டைம் வந்து 5:40. கிட்டத்தட்ட நான் 4 o'clock கரெக்டாக அப்ளை பண்ணேன். இப்போ வந்து 5:40. நீங்கள் இதை வந்து ஓவர் நைட் கூட உங்களோட ஹேரில் விடலாம். பட் இப்போ வந்து இங்கே கொஞ்சம் ரெயினாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த ஹேரில் அப்ளை பண்ணதுனால ரொம்ப ஜாஸ்தி பண்ணிட்டேன்னு என்னன்னு தெரியல. இங்கெல்லாம் ஈரமாகவே இருக்குது, எனக்கு அது காயவே இல்லை. ஏன்னா வெயிலும் இல்லை, எதுவுமே இல்லையா. ஸோ எனக்கு இங்கே வந்து லைட்டாக தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ போகிறதுனால நான் ஹேர் வாஷ் பண்ணுற பிளானில் தான் இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்னோட மண்டேயில் போட்டு ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். மேபி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நைட் ஃபுல்லாக விட்டுட்டு கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இங்கே இருட்டிடுச்சு. ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நைட்டில் சரியாக தெரியுமான்னு தெரில. முடிஞ்சால் இன்றைக்கி நைட்டே காட்டுறேன். ஆர்எல்ஸ் நான் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு காலையில் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாய். ஸோ மக்களே, ஹேர் ஸ்ப்ரே எப்படி ரெடி பண்ணுறது என்னென்னு பார்த்துருப்பீங்க. நேற்று உண்மையிலேயே ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ என்னோட பிளானும் கேன்சல் ஆயிடுச்சு. அதை இன்றைக்கே தான் எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். ஹேர் வாஷ் வந்து ஆனால் நான் நேற்றையே பண்ணிட்டேன். ஸோ ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசிங். ஸோ நான் வந்து சீரியஸாக இது வந்து அந்தளவுக்கு தெரியாது அப்படின்னு தான் நினச்சேன். பட் உண்மையாகவே ஹேர் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஷைனாக இருக்குது. பட் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணதா, ஹேர் ரீக்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல்ரெடி நான் வந்து பண்ணதுலேயே கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிட்டு அதில் ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணி 2 weeks or 3 weeks ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது தனியாக செப்பரேட்டாக நிச்சயமாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ அப்போ நமக்கு தெரியும் இல்லையா இது எந்த அளவுக்கு ஹேர் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு நான் போடுறேன். அப்படி நிறைய ஹேர் ஸ்ப்ரே, ஹேர் டோனர் வந்து நிறைய பார்த்து வச்சுருக்கேன். நிறைய ரெஃபரன்ஸ்க்காக எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எனக்கு வந்து ரீசெண்டாக வந்து இந்த ஹேர் பேக்கை விட இந்த ஸ்ப்ரே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் எதுவும் ஆகாது. இந்த ஹேர் பேக்கெல்லாம் போட்டுனா ஃபுல்லாக அங்கங்கே இதுவாகிடும் இல்லையா, அந்த மாதிரி எதுவும் ஆகாது. லைக் நம்ம ஈஸியாக நல்லா ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். வந்து இந்த ஹேர் ஸ்ப்ரேவை ஓவர் நைட் கூட உங்களோட ஸ்கேல்பில் அப்படியே ஊற விடலாம். நான் அப்படி தான் நினச்சேன் பிளான் கேன்சல் ஆன உடனே. பட் ஓகே நம்ம வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஓவர் நைட்டு கூட உங்கள் ஹேரில் அப்படியே விடலாம். அண்ட் ஆல்சோ இது என்ன ஸ்மெல் வருமானு நீங்கள் யோசிக்குங்க. நிச்சயமாக கிடையாது. அது வந்து பாயில் ஆகும்போது ஒரு சூப்பரான ஒரு அரோமாவாக இருக்குது. அந்த ரோஸ்மெரி அப்படி ஒரு குப்புன்னு ஒரு ஸ்மெல் அடிக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக வருது. பட் ஆனால் நம்ம ஸ்கேல்பில் நம்ம ஹேர்லலாம் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா சுத்தமாக அது எந்த ஸ்மெல்லும் இல்லை. நார்மலாக நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. லைட்டாக ரொம்ப மைல்டாக ஒரு ஸ்மெல் இருக்குது. பட் ஆனால் அது ரொம்ப ஆக்வர்டாக இல்லை, நல்லா தான் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் திஸ் இஸ் பார்வை ஃப்ரம் சுபா கிருஷ்ணன். பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஹேர் கேர் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது.